அவங்க என்ன தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஏதாவது தமிழ்நாட்டுக்கு உருப்படியானதை பேசுறாங்களா? ஒருத்தர் முதலமைச்சரா இருந்தவரு, ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறவர் என்ன சொல்றாங்க? இப்ப 2-3 நாளா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சாரம் பண்றதே வேஸ்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சொந்த விஷயங்களை பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த வீட்டுல பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் விளையாடும், இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி முன்னாள் முதலமைச்சரா பதவியில இருந்தவரும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் முதலமைச்சரா பதவியில இருக்கிறவரும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சண்டை போடுறதெல்லாம் வீட்டுல வச்சீங்க. இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு உள்ள நேரம். இதுல ஒரு நல்ல முதலமைச்சரா பொறுப்பு வகிக்கிறவங்கன்னா என்ன பேசணும்? மக்களுக்கு நாங்க இப்படி செய்ய போறோம், இந்த மாதிரி பண்ணோம், இப்ப வருங்காலத்துல இப்படி செய்யலான் இருக்கோம், ஏதோ ஒண்ணு சொல்லணும். நீங்க செய்ய போறது இல்ல, ஆனா சொல்லணும். ஆனா அத சொல்லாம என்ன சொல்றீங்க? அங்க துணை முதலமைச்சர் திமுக சின்ன பையன், அந்த பையனும் புதுசு என்ன சொல்றாரு? ஒரு படத்தை தூக்கி காமிச்சு, முதலமைச்சர் ஆகுறப்ப இங்க யாரு படுத்து கிடக்குறது, இது கார்பெட் இல்ல, இவரு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பதில் முதலமைச்சரா இருந்தவர் என்ன சொல்றாரு? நீ பால்டாயில குடிச்சிட்டு படுத்திருந்த, இதெல்லாம் மக்களுக்கு தேவையான விஷயம். அது இது யாராவது ஒரு பொறுப்புள்ளவங்க இந்த வயசுல இத பேசலாமா? அப்ப உங்ககிட்ட எப்படி ஆட்சி பண்றதுங்கிறது தெரியல, 2 பேருக்குமே தெரியல. இல்லைன்னா இந்த பேச்செல்லாம் வராது. இரவு 10 மணிக்குள்ள பேசி முடிக்கணும், செய்க கூட காட்ட முடியாது. தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு ரூலை வச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப மக்களை பார்த்து பேசும்போது என்ன பேசணுமோ அதை பேசுங்க. அதை விட்டுட்டு இவர் சொல்றாரு, உடனே ஏற்கனவே முதலமைச்சர் ஆயிருந்தவர் என்ன சொல்றாரு? நீங்க இப்ப உள்ள முதலமைச்சரை நீங்க கொரோனாலேயே போயிருக்கணும். அப்போ இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ தலைவர்கள் முதலமைச்சரா இருந்தவங்க இவ்வளவு கேவலமா பேச மாட்டாங்க, யாரும் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு நல்ல தரம் வாய்ந்தவர்களா இவங்க இல்ல அப்படிங்கிறது தான் தெரியுது. இவங்க எப்படி மக்களை வழி நடத்துவாங்க? வழி நடத்த முடியாது. அதாவது அந்த சின்ன பையன் சொன்னதுலயும் என்ன இருக்கு? அவர் காமிச்சது என்னமோ உண்மைதானே. அது இது டிவில எல்லாம் வந்த விஷயம் தானே. டிவில வந்த விஷயத்தை தான் அந்த பையன் காட்டுறாரு. அதுக்கு என்ன பண்ணி இருக்கணும் நீங்க? இன்னைக்கு அந்த பையனை நீ இருக்க கூடாது, உயிரோட சொல்லக்கூடாது. நீங்க உங்களை திருத்திக்கிட்டு இருந்திருக்கணும். அதாவது பதவி கொடுத்தவங்களுக்கு நன்றியா இருந்திருக்கணும். வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தீங்கன்னா கூட, ஒரு சின்ன பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா கூட அது நன்றியோட இருக்கும். அது கூட இல்லாம நீங்க செஞ்சத அந்த பையன் காமிக்கிறார். அதுல காமிக்கிறதுல என்ன தப்பு இல்லையே, நடந்தத அந்த பையன் காட்டுறாரு. ஆனா இதெல்லாம் எங்க செய்யணும்? நீங்க தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு
நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா வேற. இப்ப நடக்கிறது தேர்தல் பிரச்சாரம். அதுல என்ன செய்யணும், நாங்க வந்தா இதை செய்வோம், இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எல்லாம் இருந்த தலைவர்கள் இப்ப இல்ல. அதாவது தலைவர் ஒரு நாள் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் தொடங்குறாங்க மதுரையில. அதுக்கு அவர் கார்ல போயிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க கலெக்டர்மா. அத முன்னாடி வண்டியில உட்காருன்னு இருக்காரு. போகும்போதே கேட்டிருக்காரு, இந்த மாவட்டத்துல எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போறாரு. அந்த அம்மா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வருது. அப்ப போயிட்டு இருக்கும் போது அந்த நிகழ்ச்சி எங்க நடக்குதுன்னா கொடைக்கானல்ல. போயிட்டு இருக்கும் போது அந்த குளூர்ல ஒரு வயசான பாட்டி நின்றுட்டு இருந்திருக்கு. நின்றுட்டு இருந்ததும் வண்டியை விட்ட குறுக்காட்டி நிறுத்தி இருக்கு. தலைவர் உடனே வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கண்ணாடியை திறந்து, ஏமா இங்க நிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. இல்லப்பா, என் வீட்டுல இந்த ஆரஞ்சு பழம் காய்ச்சுது, உங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லணுமேன்னு நான் வச்சுக்கிட்டு நிக்கிறேன்னு. அவர் என்ன மாதிரி தலைவர், அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பாசம் இருந்திருக்கு. அப்புறம் அந்த இடத்துல அவர் வாங்கி ஒரு சொலைய வாயில போட்டு அந்த அம்மாவை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. முன்னாடி உட்கார்ந்து இருந்த கலெக்டர் அம்மா இத பார்த்துக்கிட்டு போகும்போது நினைச்சுதான், என்ன மாதிரி தலைவர் இவரு, நிறுத்தி அந்த அம்மா கொடுக்கறத, அத ஆசைக்கு கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு போறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், இவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன், இவங்க இப்படி பாசமா இருக்காங்களே, அதுக்கு கைமாறு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் யோசிச்சம்மான்னு சொன்னாராம். அன்னையிலேருந்து அந்த கலெக்டர்மா நம்ம கட்சி ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. அந்த கலெக்டர்மா இப்ப இருக்கு. அவங்க பேரு சந்திரலேகா. அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான். அவங்க இந்த கதையை எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு முதலமைச்சர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா சொன்னாங்க. இன்னைக்கு ரொம்ப மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் வர்ற வழியில பாத்தீங்கன்னா மண்பாண்ட தொழில் நடத்துறவங்க கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்திலே ஒரு 10,000 குடும்பம் இருக்கு. அதை நம்பி அவங்களுக்கு அந்த மண்ணு செம்மண் இருக்குல்ல, களிமண்ணும், அது அம்மா இருந்தப்ப எனமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க மாட்டு வண்டியில எடுத்துக்கீங்க, எடுத்து நீங்க உங்க உபயோகத்துக்கு நீங்க செஞ்சுக்கீங்க அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனா இப்ப திமுக அரசாங்கம் வந்தது என்ன பண்ணிட்டு, அவங்க கட்சிக்காரவங்களுக்கு வசதி வேணும்ல, அதனால என்ன பண்ணிட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன், நீ விஏஓட்ட போய் சர்டிபிகேட் வாங்கு, மண்பானை தொழில் செய்யற அப்படின்னு வாங்கு. அது மட்டும் இல்லாம அங்க போய் வாங்கி அவங்க ஒப்புதல் கொடுத்தாதான் நீங்க போய் மண் அள்ளணும்ட்டாங்க. இப்ப அவங்க போய் கேட்டா அங்க உள்ள அந்த ஏரியால உள்ள கவுன்சிலர் அவர் சொல்றாரு, எனக்கு 8,000 ரூபாய் கொடு ஒரு வண்டிக்கு, 8,000 ரூபாய் கொடுத்தா நீ மண் அள்ளிட்டு போலாம் அப்படிங்கிறாரு. அதுங்க என்ன சொல்லுது, என்னிட்ட வண்டியை நிறுத்திட்டு அது வீட்டுக்கே அலசிட்டு போயிட்டேன்னு, பக்கத்திலே வீடு பாருங்கம்மா, ஒண்ணுமே இல்லாம நாங்க பசி பட்டினியா இருக்கோம், அம்மா இருந்தப்ப சும்மா அள்ளிக்க சொன்னாங்க, ஆனா இந்த திமுக அரசாங்கம் வந்ததுல இருந்து காசு கேக்குறாங்கம்மா, அந்த 8,000 ரூபாய் கொடுத்தா ஒரு வண்டி மாட்டு வண்டியில மண் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எங்கம்மா போவோம் 8,000 ரூபாய்க்கு
அதனால நீங்க இத பேசுங்கம்மா அப்படின்னு நானும் 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த அரசாங்கம் எடுத்ததா தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னா, அம்மாவுடைய ஆட்சி வந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். நான் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். எங்கெங்க நம்ம தென்னைமர சின்ன நிக்குதோ தமிழ்நாடு முழுவதும், அங்க நம்ம எதிர் குரூப் எல்லாம் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. ஏன்னா அது உங்களுடைய வரி பணம். அவங்க யாரும் சும்மா அவங்க வீட்டுல இருந்து கொடுக்கல, வாங்கிக்கிங்க. வாக்க நல்லா ஆட்சி பண்றவங்க கையில கொடுங்க. நீங்க நம்ம நிக்கிற இடத்துல எல்லாத்துலயும் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்னோட வேலைய பாருங்க. நம்ம சொல்றதுதான் நடக்கும். அதை நம்மளால பண்ண முடியும். அது பண்றதுக்கு உங்களுடைய உதவி மட்டும்தான் எனக்கு வேணும். அது இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல வழியா செய்யலாம். அது தலைவர் அம்மாவோட ஆட்சி மாதிரி இருக்கும். அது மக்கள் ஆட்சியாதான் இருக்கும். தனிப்பட்ட ஒருத்தருக்கோ தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கோ சொந்தமா இருக்காது. அத நான் உங்களுக்கு அன்போட தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ராஜபாளையத்துல சொன்ன விஷயங்களை சொல்றேன். ராஜபாளைய நகராட்சியில் சொத்து வரி, தொழில் வரி, குடிநீர் வரி கடுமையா உயர்த்தி இருக்காங்க. இப்படிதான் கையில பணம் இல்ல அரசாங்கத்துக்கு, எல்லாத்துலயும் வரிய போடு, கரண்டா பில்ல ஏத்து, விலைய எல்லாத்தையும் ஏற்றி மக்கள் பையிலேருந்து தான் பணத்தை எடுக்கிறாங்க. அதுதான் நடக்குது. குடிநீர் வரி கடுமையாக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி மற்றும் ராஜபாளையத்தில் அதிகமான நகராட்சி வரி போடப்பட்டுள்ளது. எல்லா இடத்த விட இந்த ஊர்ல ரொம்ப அதிகமா போட்டிருக்கு. திமுக நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் செய்தும் இவ்வரிகளை குறைக்கவில்லை. ஏன்னா சம்பளம் போட முடியாது, அதுக்காக குறைக்கல. இதுதான் பாதாள சாக்கடை திட்டம் இருக்கும் நிலையில் அனைத்து பகுதிகளிலும் பழுதடைந்து சாலைகளில் கழிவு நீர் செல்வதை போக முடியாத ஒரு நிலைமைக்கு ஜனங்க இருக்கு. அப்புறம் என்னப்பா பண்றீங்க? என்ன 12 லட்சம் கோடி வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னே தெரியலையே. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் இன்னும் செயல்படாமல் உள்ளது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? எல்லாம் கடன் மட்டும் வருது, எந்த வேலையும் நடக்கல. மக்களுக்கான வேலை எதுவுமே நடக்கல. புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையில் போதுவ மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் கிடையாது. நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கி வைக்க இடவசதியும் இல்லை. கிராம பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் குப்பைகள், கழிவுகள் மற்றும் கழிவுநீர் தேக்கம் முறையாக பராமரிப்பு இல்லை. நீர்காத்த ஐயனார் கோவில் செல்லும் வழியில் பாலம் அமைக்க வெகு நாள் கோரிக்கை, அதையும் செய்யல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பெரிய பெரிய ஊர்ல வெறும் பாலமா கட்டிட்டு இருக்காங்க. முக்கியமான இடத்துல மாவட்டங்கள் பக்கம் எல்லாம் அவங்க திரும்பியே பார்க்கல. ராஜபாளையம் பகுதியில் சேலை வேஷ்டி தயாரிக்க விசைத்தறி நெசவாளர்களுக்கு முறையா அவங்களுக்கு நூலும் வழங்குறதில்ல. இதுதான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மாமரங்கள் அதிகமாக உள்ளதால் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்க கோரிக்கை, அதுவும் செய்யல. நம்ம வந்தோம்னா கூட்டுறவு முறையிலனாலும் மக்களையும் அதோட ஒன்னா சேர்த்து நம்ம செய்வோம்.
இவங்களாலாம் முடியாது. தலவாய்புரம் பகுதியில் நைட்டி, போர்வை, துண்டு தயாரிக்கும் பணிகள் நடைபெறுவதால் அப்பகுதியில் ஜவுளி பூங்கா அமைக்க கோரிக்கை. அதையும் செய்யல. மலையடிப்பட்டி பகுதியில் அரசு பேருந்து இயக்க கோரிக்கை. அந்த பக்கம் போக்குவரத்துக்கு கஷ்டப்படுறாங்க, அது செய்யணும். முன்னாள் முதல்வர் PS குமாரசாமி ராஜா அவர்களின் திருவுருவ படத்தை சட்டமன்றத்தில் திறக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தான் செய்வோம், இவங்க அதெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்புறம் வாக்குறுதி எண் 480 போன முறை கொடுத்தது. தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து வரும் காங்கேயம் காளைகள், ராஜபாளையம் சிப்பிப்பாறை, கோம்பை வகை நாய்கள் போன்ற தமிழகத்திற்கே உரித்தான அரிய வகை விலங்கு இனங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவங்க வாக்குறுதி எண் 481 செஞ்சிருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் அதை செய்யல. இதுதான் போன முறை 21 தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதி செய்யாம ஆட்சிக்கு வந்தது. இப்ப அடுத்த பொய் வாக்குறுதி வந்திருக்கு. அதனால மிகவும் கவனமா இருங்க. நீங்கெல்லாம் இருந்து நல்லபடியா நீங்க நம்மளுடைய முதல் தலைவரே அதனால ராஜபாளையம் சட்டமன்ற வேட்பாளராக டாக்டர் ஹரிஷ், சின்ன பையன், உங்க கூட இருப்பாரு. ஒரு இடம் விடாம உங்க தொகுதியை சுத்தி வருவாரு. நானும் அவர்கிட்ட பேசிக்குவேன். என்னப்பா செய்யணும், என்ன நம்ம மற்றவங்க மாதிரி கிடையாது. அதனால கேட்டு நிச்சயம் நல்லா செய்வோம். அதனால டாக்டர் ஹரிஷ் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசம் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.